இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கின மாதிரி இருக்குது. இந்த வருஷமே முடிய போகுதுங்க. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்தில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகமானது உண்டாக போகுதுங்க. அதே போல் ஒருவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பு யோகத்தோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்குங்க. அந்த வகையில் கன்னி உட்பட 4 ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார நிலையில் ஏற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார், அவங்களுக்கு அடிக்க போகக்கூடிய ஜாக்பாட் என்ன, இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 டிசம்பர் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் குடியேறக்கூடிய புதன் அங்கு ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து வலிமையான ராஜயோகத்தை உண்டாக்க போகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் புதனோட சேர்க்கையால் உண்டாகக்கூடிய இந்த சிறப்பு யோகமானது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இது வரைக்கும் இல்லாத எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரப்போகுதுங்க. புதிய தொழில் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க. பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த வகையில் எதிர்வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் யாருக்கு என்ன பலனை அள்ளி கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு கூடுதல் நன்மைகளானது கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகுங்க. இந்த மேச ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையோ இவங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையோ கிடைக்காம இருந்திருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமையப்போகுது. மேசராசியை கொண்டவங்களுக்கு ஜாதகத்தில் 9வது வீட்டில் தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்களுடைய திறமைக்கு சரியான வேலையானது கிடைக்க போகுது. வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி செஞ்ச முதலீடுகள் வழியாக எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க. போதுமான வருமானம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுது. சின்ன தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய யோகமான காலகட்டம் அமைய போகுதுங்க. வணிகம் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு போதுமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்க போகிறாங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அதே போல் பள்ளி கல்லூரி சார்பில் பங்கேற்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று இவங்களுடைய பள்ளி கல்வி நிறுவனத்தினுடைய நல்ல பெயரை காப்பாற்றக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமானது உண்டாக போகுதுங்க. மேலுமே ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடியவங்க குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பானது உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. கன்னி ராசியை சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 4வது வீட்டில் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுடைய தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன வணிகர்கள் தங்களுடைய தொழில் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் பார்க்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றபடி பெரிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. டெண்டர்கள் கிடைக்குங்க. அலுவலக பணி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களோடு இணக்கமான சூழ்நிலையானது உருவாகுங்க. நீங்கள் பல நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணிகளானது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. புதிய பணிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுது. இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்து
இருந்துருக்குங்க. அந்த கடன் பிரச்சனையானது முடிவுக்கு வரக்கூடிய யோகமான காலகட்டம் உண்டாக போகுதுங்க. உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் அவசரத்துக்கு ஒரு தொகையை கடனாக வாங்கியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் நண்பர்கள் கேட்காமலேயே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகுங்க. பொருளாதார நிலையில் காணக்கூடிய ஏற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பமான வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குதுங்க. புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகுது. உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா செல்வ வீட்டில் தாக்கத்தை கொண்டு இருக்கக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. போதுமான வருமானத்தையும் கொண்டு வரக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. ஏற்கனவே செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய யோகமாக உண்டாக போகுதுங்க இந்த லட்சுமி நாராயணா யோகமானது. மேலுமே தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க வாழ்க்கைக்கு உதவக்கூடிய திறமைகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகுதுங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட கூட பிறந்தவங்களுடைய ஆதரவானது இந்த நேரத்தில் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே காணாமல் போக போகுதுங்க. சீக்கிரமாகவே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய பணிகளை செஞ்சு முடிக்க உங்களுக்கு உதவியானது கிடைக்க போகுதுங்க. உலகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய தனி திறமையின் மூலமாக வெற்றிகள் பல குவியக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. இன்னும் 6 நாட்களில் வரக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிக்காத கும்பராசி ஆண்களுக்கு திருமண தடையானது விலக போகுதுங்க. சீக்கிரமாகவே நல்ல வாழ்க்கை துணையானது அமைய போகுது. திருமண வரனானது கைகூடி வருங்க. நல்ல ஒரு முடிவுக்கும் வாய்ப்பினை கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி முடித்தவங்க உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக நிகழக்கூடிய லட்சுமி நாராயணா யோகமானது உண்டாக்க போகுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் சம்பந்தமான பயணங்கள் செல்வதற்கான யோகமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. குறித்த இந்த பயணங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஒப்பந்தங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகுது. மேலுமே பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. நீங்கள் அப்படி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 5 முறை என யோசித்து நிதானமாக நீங்கள் சிந்தித்து அவசரப்படாமல் மெதுவாக நீங்கள் யோசித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் அனுபவம் இருக்கக்கூடியவங்கள ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தீவிரமான ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது ரொம்பவே நல்லதுங்க. அனுபவம் இல்லாத தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. நிகழக்கூடிய இந்த லட்சுமி நாராயணா யோகத்தால் கன்னி ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த 4 ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமானது அமைய போகுதுங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க, மற்ற ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த
யோகமானது உண்டாக போகுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் டிசம்பர் கடைசி வாரத்தில் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டமான யோகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஜாக்பாட் என்ன அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.